தாய் தகப்பனை விட சிறந்த மனநல மருத்துவர் வேறு யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் சொல்ல முடியாது, ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் அவங்க கிட்ட ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது. அதான் இதே இது ஒரு அம்மா அப்பா கிட்ட போய் நான் என்னால் ஓப்பனாக எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்தையும் அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? காமிச்சிருக்க வீடியோவில் சொல்கிற மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் தான். அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை அவங்க ஹீல் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நோ தான். நிறைய பேத்துக்கு காமனாகவே இந்த ஒரு தாட் இருக்கும், என் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும், ஸோ நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணும்போது என்னை பெட்டராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். பட் இதில் இருக்கிற ஒரு இஷ்யூ என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணும்போது அவங்க யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு சீக்கிரம் சரியாகிடும், இதெல்லாம் ஒரு விஷயமா, நானும் இதுலேருந்து கடந்து தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போது அந்த ப்ராப்ளமை அவங்க ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் தெரபிஸ்ட்டுங்கிறவங்க ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல இருந்து காம் அண்ட் கம்போஸ்டாக உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க அண்ட் சயின்டிஃபிக் பேஸ்ட் அப்ரோச்சஸ் மூலியமாக உங்களை ஹீல் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு வேண்டியது டெம்பரரி சொல்யூஷனா ஆர் பெர்மனன்ட் சொல்யூஷனாங்கிறது மட்டும்தான். The ball is in your court.